எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? ஏன் என்னைய மட்டும் இப்படி சோதிக்கிற? கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்கற? இதுவரைக்கும் நீ கொடுத்த எல்லா கஷ்டத்தையும் பொறுத்திருந்து இப்பதே மீண்டு வந்திருக்கிறோம் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பெரிய இடிய என் தலையில இறக்கி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? எல்லா சுமையையும் தாங்கினவ இந்த அசிங்கத்தை தாங்கிக்கிற மாட்டாளான்னு நீ நினைச்சிட்டியோ? இந்த பூமியில வாழ்ற எல்லாரும் உன் பிள்ளைகதானே, நானும் உன் பிள்ளைதானே. பெத்த தாயே தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி தருவாளா? சொல்லு. உன் பிள்ளைய அசிங்கப்படுத்த நீ நினைக்கலாமா? பக்தி என்னன்னு உணர வைக்க நீ சோதிக்கலாம், பாசம் என்னன்னு புரிய வைக்க நீ சோதிக்கலாம், பண்பு என்னன்னு தெரிய வைக்க நீ சோதிக்கலாம். ஆனா கற்புக்கு கலங்கம் வர வச்சு என் உயிரையே பறிக்க நினைக்கிறியே, இந்த சோதனை உனக்கு தகுமா? என்ன பழி சொல்லி என் மேல விழுந்தாலும், யார் அபாண்டத்தை சுமத்தினாலும் நீ தீர்த்து வைப்ப, நல்ல வழியை காட்டுவேன்னு நம்பிதானே என்னைய மாதிரி அப்பாவிக உன்னை மனமுருகி வேண்டிக்கிறாங்க. இப்ப இப்படி ஒரு அபாண்டத்தை, அசிங்கத்தை நீயே எனக்கு ஏற்படுத்துறியே, இதுக்கு நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன்? சொல்லு ஆத்தா, சொல்லு. ஆயிரம் கண்ணுடைய அண்ணி, நீ அறியாம இங்க எந்த அணுவும் அசையாது. எந்த காரணத்துக்காக நீ எனக்கு இப்படி ஒரு இழிவு கொண்டு வரணும்னு நினைச்சேன்னு எனக்கு தெரியல, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா இப்படி ஒரு பழி சொல்லுக்கு நாளா இருக்கிறேன்னு என் குடும்பத்துக்கோ, என்னைய உயிருக்கு உயிரா நேசிக்கிற என் அன்புக்கோ, மருமகளே மருமகளே என்னை கொண்டாடுற என் அன்போட அம்மாவுக்கோ, என்னைய சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிற வார்டன் மேடத்துக்கோ, என்னைய கூட பிறந்தவளா நினைக்கிற ஹாஸ்டல் தோழிகளுக்கோ தெரிஞ்சா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எப்படி துடிச்சு போவாங்க? இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. இந்தாரு, இது எதுவுமே உண்மை இல்லைன்னு என் மனசுக்கு தெரியும். இது ஒரு சித்த விளையாட்டுங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். உலகம் ரொம்ப சின்னது. இந்த ஊரை போய் என்னோட உலகத்தை அழிச்சிடக்கூடாது. சித்த விளையாட்டை தாங்குற அளவுக்குலாம் உடம்புலயும் சரி, என் மனசுலயும் சரி எனக்கு தெரியல. என் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் அண்ணனை மறுபடியும் என் குடும்பத்தோட கொண்டு போய் சேர்க்கணும். அன்புவ என் வாழ்நாள் துணையா ஆக்கிக்கிட்டு அப்பா அம்மா அத்தன்னு எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழணும். அதனால ஆஸ்பத்திரியில என் மேல சுமத்தின பழி பொய்யா போகணும். எனக்கு ஏற்பட்டிருக்கிற கலங்கம் அழிஞ்சு காணாம போகணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். உன்னைய விட்டா
எனக்கு வேற நாதி இல்ல தாயே. என்னை கை விட்டுறாத ஆத்தா. விட்ட கண்ணகி மதுரையதை எரிச்சா, நான் என்னையே எரிச்சுக்குவேன். ஏ கோகிலா, நெய்வேத்தியத்துக்கு பாலை கொதிக்க வைக்க சொன்ன வச்சிட்டியா? அடுப்புல வச்சிருக்கேன், போய் பாருமா. ஏய், பாலை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு போனாதான் என்னவா? சொல்ல கேட்காம ஒபாட்டுக்கு போயிட்டு இருக்கா. துணி துவைக்க அப்படி என்ன அவசரம்? ஐயோ, கொதிச்சிருச்சு போல இருக்கே. ஐயோ, சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வச்சிருந்த பால் திரிஞ்சிடுச்சே. ஐயோ, என்ன பண்றது? கோகிலா, கோகிலா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? விலகாப்புளி கருப்பா, விலகாப்புளி கருப்பா, இது என்ன சோதனை? ஏ கோகிலா, கோகிலா, ஏச்சி, என்னத்துக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கவ? பாருங்க. என்னம்மா? என்னடி இது? என்னம்மா இது? நெய்வேத்தியத்துக்கு வச்சிருந்த பால் திரிஞ்சு போயிருக்கு. என்ன கேட்டா? எங்கடி போய் இந்த பாலை வாங்கிட்டு வந்த? எப்பயும் வாங்குற இடத்துல தாம்மா. இது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியலம்மா. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கிறவ? ஏன் பேச்சி, பால் திரிஞ்சு போனதுக்கா பிள்ளை எந்த வை வைரவ? அம்மனுக்கு முன்னாடி தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியம் வைக்கிறேன், எப்படியாச்சும் ஆனந்தியோட உடம்ப குணப்படுத்துன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப அது தெரிஞ்சு போச்சுன்னா மனசுக்கு ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்குங்க. ஆனந்திக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு தோணுதுங்க. ஏன் பேச்சி, பால் கெட்டு போனா திரியறது சாதாரண விஷயம் தானம்மா. அத போய் ஏன் நம்ம பிள்ளை வாழ்க்கையோட சேர்த்து வச்சு பாக்குறவ? வேற பாலை வாங்கி காய்ச்சி சாமிக்கு படைச்சிட்டு போ. இங்க பாருங்க, உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவு பத்தாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அம்மன் என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு அறிகுறி காட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஏங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்பவே ஆனந்திக்கு போன போட்டு உடனே இங்க வர சொல்லுங்க. நாம இங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில காமிச்சு அவளை நல்லபடியா பார்த்து குணமானதுக்கு அப்புறம் அனுப்பிச்சிடலாங்க. பூர்கிட்ட தரமா பேசாத பேச்சு. அமிட்டு பெரிய சென்னையில இல்லாத ஆஸ்பத்திரியா இந்த சுத்துப்பட்டி ஊருக்குள்ள இருக்க போது? அதெல்லாம் ஆனந்திக்கு ஒன்றும் ஆகாது. நீ கண்டதையும் யோசிச்சு குழம்பாம போய் ஆக வேண்டிய வேலையை பாரு.